ஆனந்தி சொல்லுங்கள். நீங்கள் வேணா கலரை பற்றி சொல்லவே இல்லையே. சொல்கிறேன். பாட்டிலில் கையை வச்ச உடனே அப்படியே கை ஃபுல்லும் சாயம் ஒட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கலர் இதுக்கு வந்து கழுவுனா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா போக மாட்டேது. சோப் போட்டு கழுவுனா கூட போகல. ஆமாம், சோப் போட்டு கழுவுனா கூட போகல. உடனே எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு, நீ இதை கம்பெனிலாம் பேர் வேணாங்க, ஆனால் இதை நீ யூஸ் பண்ணாத, என்ன முடிஞ்சால் நேச்சுரலாக ஏதாவது பண்ணு, அப்படி இல்லைன்னா அந்த கலர் சேர்க்காமல் நீ ஐஸ்கிரீம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. இது வந்துட்டு இப்படி கையில் வந்துட்டு ஒட்டாது, சாயமே இருக்காது. ஆனால் இது நான் கழுவி கூட போகவே இல்லை பாருங்கள். வணக்கம், வாங்க. இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் எல்லாருக்கும், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வெயிலுக்கு அப்படியே சில்லுன்னு கொடுக்கும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ அந்த கடைகள்லேயும் பார்த்திங்கன்னா கூட்டம் அலமோதும், நிறைய பேர் வாங்கி சாப்பிடுவாங்க. அதை நம்ம வீட்டிலே செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தோம்னா அம்மா செஞ்சதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே செஞ்சுருக்குறாங்களே அப்படின்னு சாப்பிடுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் அப்படி தான். நீங்கள் எல்லாம் செய்கிறீங்களே, என் பையன் ஐஸ்கிரீம் மட்டும் செய்யவே மாட்டீங்களான்னு கேட்டார். சரின்னு சொல்லிவிட்டு அவருக்காகவே சரி நம்மளை கேட்டார்ல, நம்ம கண்டிப்பாக செஞ்சு ஐஸ்கிரீம் செஞ்சு காமிச்சிடணுன்னு ஒரு சேலஞ்சாக சரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு, அதுவும் ஒன்று கேட்டாருங்க. அதனால் இல்லை 3 செஞ்சு காமிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒரு பேஸ் வச்சு 3 ஐஸ்கிரீம் நம்ம செய்ய போகிறோம். ஒரு ஐஸ்கிரீம் பார்த்திங்கன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் சாக்லேட் ஐஸ்கிரீமு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம். இப்போ 3 விதமான ஐஸ்கிரீமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிள்ளைங்க கேட்டால் தான் செய்வீங்க ஆனந்தி, நான் கேட்டால் செய்ய மாட்டேங்க ஆனந்தி. இதுவும் நீங்கள் கேட்டு நான் செஞ்சு கொடுத்தனா இல்லையான்னு வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்க்கே நல்லாவே தெரியும். நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அவர் கேட்டு நான் செஞ்சு கொடுத்துருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி ஓகே. ஈஸ்வர், நீங்கள் என்ன பேசவே மாட்டீங்க? பேசியாச்சு. நல்லா இருக்கு. ஏய், நல்லா இருக்கு. உனக்காக தான் செஞ்சாங்களா உங்கள் அம்மா? எதை கம்பேர்லாம் பண்ணி பார்த்துருந்தியாம்மா? ஏன் என் பின்னாடியே வர? இப்போ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லட்டுங்க. எப்படின்னு சொல்லுங்க, சாப்பிட்டே இருக்கிறீங்க. இதுவும் நல்லா இருக்கு. எனக்கு கடையிலலாம் சாப்பிட்றது வந்து அந்த எசன்ஸ் வாசனை வந்து ஸ்ட்ராபெரியில் இருக்கும். அது ஒரு மாதிரி பிடிக்காது, ஓவராக இருக்கும். ஏன்னா அவங்க எப்படியும் இந்த பழம்லாம் சேர்த்து செய்ய மாட்டாங்க. இதானால் கொஞ்சம் வந்து செட்டிலாக கொஞ்சம் எசன்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இருக்குது, சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கொஞ்சம். ஸோ 3 ஐஸ்கிரீம் எந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது ஈஸ்வர்? சாக்லேட் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஸ்ட்ராபெரி நல்லா இருக்குது. ஓ, குழந்தைக்கு சாக்லேட், பெரிய பிள்ளைக்கு ஸ்ட்ராபெரி. கை கொடுங்க, நல்லா இருக்கு. என்ன யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்க, என்ன பிடிச்சிருக்குங்க? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்க? எனக்கு ஆனந்தி தான் பிடிச்சிருக்கு. ஆனந்தி, இப்போ ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு பால் பிரித்து ஃபஸ்ட்டு ஊற்றிடலாங்க ஒரு பாத்திரத்தில். பாத்திரம் வந்து நல்லா அகலமாக இருந்துச்சுன்னா நமக்கு சீக்கிரமாக காய்ச்சி முடிக்கிறதுக்கு நமக்கு நல்லா வசதியாக இருக்கும். அது மாதிரி பால் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஃபுல் க்ரீம் மில்க் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஸ்கிரீமுக்கெலாம் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஃபுல் க்ரீம் என்ன ஆனந்தி? அந்த கொழுப்புலாம் எடுக்காமல் இருப்பாங்க, அதில் ஃபேட் அதிகமாக இருக்கும் இதில். இப்போ வந்து நான் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ பால் நம்ம ஊற்றினதுக்கப்புறம் பால் வந்து இப்போ நமக்கு பொங்கி வருதுங்க. காஃபி போட்டுறேன் எப்போனா? இப்போ ஐஸ்கிரீம் வேணுமா காஃபி வேணுமா? ஃபஸ்ட்டு காஃபி. ஐஸ்கிரீம் எப்படி நாளைக்கு தானே சாப்பிட போகிறோம்? காஃபி வேணும்னா தனியாக தான் பால். இப்போ இந்த பொங்கி வந்ததுக்கப்புறம் இந்த பாலில் இருந்துட்டு நம்ம கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுக்கலாங்க. காஃபி போடவா? காஃபி போடுறதுக்கு இல்லை, பால் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு அதில் கலக்கிறதுக்காக. வீட்டுக்கார சொன்னதும் உடனே எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தேன். இப்போ பால் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த கரண்டியால் ஒரு 3 கரண்டி அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாலை வந்து நம்ம நல்லா ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே இங்கே பால் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பாதி அளவுக்கு வரணும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து பால் வந்து நல்லா கொஞ்சம் சுண்டை காய்ச்சிக்கணும் நம்ம திக்காக. அப்படியே இந்த சைடில் வர்றதெல்லாம் வந்து கரண்டி வச்சு அப்பப்போ எடுத்து விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி அகலமான பாத்திரம் வைக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா சீக்கிரமாக நமக்கு பால் வந்து காஞ்சிரும், இல்லைனா காயறதுக்கு வந்து நமக்கு லேட் ஆகும். ஆற வைக்கிறதுக்காக பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அது பால் நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா நமக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நம்ம சேர்க்குறோம். இப்போ நான் எடுத்துக்கிற 1 லிட்டர் பாலுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு
கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இதை நம்ம கரைச்சிக்கலாம். இது மாதிரி விஸ்க்கு இல்லைனா ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம கரைச்சோம்னா நமக்கு மாவு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து உருண்டை கட்டிக்காமல் இருக்கும். அது சூடான பாலில் சேர்க்கும் போது தான் உருண்டை கட்டிக்கும். அதனால் பாலை நல்லா நம்ம ஆற வச்சுட்டு கலந்துக்கலாம். இங்கே பால் வந்து அதுக்குள்ளே காஞ்சிக்கிட்டே இருக்குது. நம்ம அப்படியே கரண்டி வச்சு நம்ம அப்படியே துழவி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த ஃபுல் ஃபேட் மில்க்குன்றதுனால ஆடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே நிறையா வருது பாருங்கள். நமக்கு கடையிலலாம் ஐஸ்கிரீம் வாங்கும்போது அது ஏதோ சேர்க்குறேன்னு சொல்கிறாங்க, கேஎம்சி ஏதோ பேர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் செய்யும்போது அதெல்லாம் நம்ம சேர்க்க மாட்டோம். இப்போ பால் கொதிச்சு நல்லா ஒரு திக்காக ஆகிருக்கு பாருங்கள். நம்ம விட்டுருக்க பால் வந்து பாதி அளவுக்கு கொஞ்சம் நல்லா குறுகி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து சர்க்கரை சேர்த்துடலாங்க. 1 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை. இப்போ சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம அப்படியே இதை திரும்பியும் கரண்டியால் நல்லா கலந்து விட்டு சர்க்கரை கரையணும். நமக்கு நல்லா ஃபஸ்ட்டு சர்க்கரை கரையிறதுக்கு ஒரு 4-5 நிமிஷம் நமக்கு வந்து டைம் கொடுத்து நல்லா கரைச்சிக்கலாங்க. சர்க்கரை சேர்த்து சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிட்ருக்கோங்க நமக்கு என்னாடி. இப்போ இங்கே நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்து இந்த பாலை கலந்து வச்சுருக்கோம். இதை அப்படியே சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ நமக்கு பால் வந்து அங்கங்கே உருண்டை கட்டிக்காமல் விஸ்கால் நம்ம கலக்கும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நமக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறதுனால பால் வந்து சீக்கிரமாக திக்காகும். இதை அப்படியே சேர்த்துட்டு இது ஒரு 3-4 நிமிஷம் நமக்கு வந்துட்டு அப்படியே அந்த மாவு வேகிறதுக்கு நம்ம காய்ச்சிக்கணும். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நம்ம விஸ்க் வச்சு உடனே கலர்றதுனால பாருங்கள் பால் நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படியே நல்லா க்ரீமியாக இருக்குது நமக்கு. இப்போ பாலும் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா மேலே வந்து கொப்பளமாக நல்லா வருது, பபிள்ஸ் மாதிரி. இந்த மாதிரி வரும்போது நமக்கு மாவும் நல்லா வெந்துட்டுருக்கோம். கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து இப்படி திக்காக இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஆற வச்சா இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டியாகும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ நம்ம பால் வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சி வச்சுருந்தோம், ஆற வச்சு நல்லா எடுத்துகிட்டு வந்துட்டோம் பாருங்கள். நல்லா கெட்டியமாக இருக்குது பாருங்கள் நல்லா. இப்போ இதை வந்து இப்போ பீட்ரு இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக்கல் பீட்டரில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி எலக்ட்ரிக்கல் பீட்ரு இல்லைன்னா என்ன பண்ணலாம், மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரைச்சிடலாம். பெரிய கப் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கும் போது பார்த்திங்கன்னா விட்டு அரைக்கணும். 1 நிமிஷம் ஊட்டிட்டு அதை விட்டு அரைச்சோம்னா நமக்கு பல்ஸ் மோடில் அது மாதிரி விட்டு அரைச்சோம்னா நமக்கு இதை மாதிரி க்ரீமியாக இருக்கும். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு க்ரீம் சேர்க்கலாம். நம்ம க்ரீம்ன்ற போது வந்து விப்பிங் க்ரீம் சேர்ப்பாங்க. ஐஸ்கிரீமுக்கு விப்பிங் க்ரீம் நல்லாயிருக்கும். அப்படி அதெல்லாம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட இப்போ கடைகளில் கிடைக்குது, அமுல் ஃப்ரெஷ் க்ரீம், அது சேர்க்கலாம். இன்றைக்கி நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. வீட்டில் இருக்கிற நம்ம பால் காய்ச்சும் போது வர பால் ஆடை வரும். அது பேக்கெட் பாலில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அதுவே வந்து பசும்பால், நான் வாங்குறது பசும்பால், அதில் நமக்கு ஆடை நிறையா கிடைக்குங்க. அது மாதிரி பால் ஆடையை வந்துட்டு நம்ம சேர்த்து வச்சு ஒரு 4-5 நாளைக்கு, இப்போ இதை வரும் 4 நாளைக்கு எடுத்து வச்சுருக்கிற பால் ஆடை, அதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்கக்கூடாது. ஃப்ரீசரில் வந்து ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிடணும். திரும்பியும் நம்ம அந்த டப்பாவை எடுத்து திரும்பியும் அந்த ஆடையை போட்டு திரும்பியும் ஃப்ரீசரில் வச்சிடணும். இப்போ நமக்கு வேணும்னும் போது எடுக்க போகும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் நமக்கு எடுத்து வச்சோம்னா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ரொம்ப கெட்டியமாக இல்லாமல் கொஞ்சம் இலகி கொடுத்து வந்துடும். இப்போ அன்றைக்கி அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். இது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படி இது இல்லாத பட்சத்தில் கடையில் கிடைக்கிற அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சேர்த்துடலாங்க. இந்த ஆடை சேர்க்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு திரும்பியும் இந்த பீட்ரு வச்சு நம்ம அடிச்சிக்கலாம். இப்போ பீட்ரு வச்சு அடிச்சுட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க நான். இப்போ வந்து நம்ம வந்து நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி வச்சிடலாம். இப்போ நமக்கு வந்து இதுதான் பேஸு. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எந்த ஃப்ளேவர் சேர்க்க போகிறோமோ அந்த ஃப்ளேவர் சேர்த்து அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் நம்ம ஊற்றி வச்சிட்டோம். இப்போ இதை மாதிரி ஒரு கவர் வச்சுட்டு நம்ம ஊட்டிடலாம். இது எதுக்கான பாலித்தீன் கவர்லாம் போட்டு மூடுறீங்க? இது ஐஸ் வந்து ஃப்ரீசரில் வைக்கும்போது மேலே வந்து நரன்னு ஒரு ஐஸ் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இதை மாதிரி நம்ம இது அப்படி இல்லைன்னா ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இப்போ வந்து இதை ஃப்ரீசரில் வந்துட்டு ஒரு 4 மணி நேரத்துலேருந்து ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் நம்ம வச்சிடலாங்க. மேலே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமுக்கு இப்போ நம்ம ஸ்ட்ராபெரி பழம் வாங்கியிருக்கோங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம கழுவுறதுக்கு கல் உப்பு சேர்த்துடலாங்க. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் இதை நம்ம ஊற வச்சிடலாம் கல் உப்பு கூட.
இப்போ நம்ம உப்பு தண்ணியில் ஊற வச்சுருக்கோங்க. இப்போ ஊற வச்சுருந்த ஸ்ட்ராபெரியை எடுத்துகிட்டு திரும்பி இப்போ நான் ஒரு 4-5 தடவை நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இது பாருங்கள், நம்ம ஊற வச்சதுனால அதில் இருக்கிற தூசிலாம் நிறையா வந்திருக்கு. திரும்பி இதை நம்ம நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவிட்டோம். இப்போ கழுவிட்டதுக்கப்புறம் நம்ம இந்த பச்சையாக இருக்கிற காம்பு பகுதியை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு பழத்தை 2 அப்படி கட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ண பழத்தை வந்து நம்ம ஃப்ரீசரில் வந்துட்டு வைக்க போகிறோங்க. அது அப்படியே நமக்கு கெட்டியாக ஆகிறது, ஃப்ரோசன் பண்ணுறதுக்காக அப்படியே நம்ம கல் மாதிரி ஆகிடும். பழத்தை நம்ம ஃப்ரீசரில் வச்சோம்னா அழுத்தமாக ஆகிடும். இதையும் நம்ம அப்படியே ஒரு 4-5 மணி நேரத்துக்கு, இல்லை ஒரு 8 ஹவர்ஸ் 8 மணி நேரத்துக்கு நம்ம வச்சிடலாம். ஃப்ரீசரில் ஐஸ்கிரீமுக்கு செட் பண்ணி டப்பாவில் ஊற்றி நம்ம ஒரு 5 மணி நேரம், ஒரு 4லேருந்து ஒரு 5 மணி நேரம் நம்ம வச்சுருந்தோம்னா சரியாக இருக்குங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப கல் மாதிரி ஆயிருக்காது, நம்ம கம்மியாக தான் ஆயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஐஸ்கிரீமுக்காக எடுக்க போகிறோம். அதனால் 3 போர்ஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் திரும்பி எடுத்து நம்ம அதை அரைக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு அரைச்சிடலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைக்கிறதும் இதை மாதிரி விட்டு அரைக்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு 2 தடவை 3 தடவை தான் வந்து பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சோம். இப்போ அதை வந்து இப்போ இன்னொரு பவுலில் நம்ம மாற்றிடலாம். பாருங்கள், நல்லா க்ரீமாக இருக்குது. இது நம்ம அப்படியே ஃப்ரீசரில் செட் பண்ண வேண்டியது தான் வெண்ணிலா ஐஸ்கிரீமுக்கு. இப்போ கவர் போட்டு கவர் பண்ணிட்டோம். கவர் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதோடைய மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இதை அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் போல் நம்ம வச்சிடலாங்க. இப்போ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமுக்கு நம்ம ஸ்ட்ராபெரியை வந்துட்டு ஃப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தோங்க. நல்லா இப்போ கட்டியாக ஆயிடுச்சு, அழுத்தமாக ஆகிட்டுருக்கும் பழம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சிடலாம். ஆனந்தி, சொல்லுங்கள். நீங்கள் வேணா கலரை பற்றி சொல்லவே இல்லையே. சொல்கிறேன். பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல? அதுதான் ஸ்ட்ராபெரி பெண்ணின் பாட்டு வந்துச்சோ. ஏன் இப்போ எந்த ஸ்ட்ராபெரி பெண்ணு வேணும் உங்களுக்கு? இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ நம்ம இதை இங்கே இருக்கிற நம்ம ஐஸ்கிரீமுடைய இதுவை சேர்த்துடலாம். இதில் பேஸ். இப்போ நமக்கு சர்க்கரை பத்தலைன்னா நம்ம பவுட்ரு சுகர் வந்து சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பத்தலைன்னா இது வந்து நம்ம வீட்டில் செய்கிற ரோஸ் சிரப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் சிரப்பு நமக்கு ஐஸ்கிரீம்னா நல்லா, குழந்தைங்களுக்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம்னா நல்லா கலர் இருந்தால் தான் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்காகவே சரி சொல்லிவிட்டு கொஞ்சம் கலர் சேர்க்கலாம், நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலான்னு சொல்லிட்டு லிக்விட் கலரில் கடையில் வந்துட்டு ஃபுட் கலர் வந்து லிக்விட் கலர் வந்து சரி வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 2 drops 1 drops வந்து நம்ம சேர்த்துக்கிட்டா நல்ல கலர் வந்து நல்ல பளிச்சுன்னு எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர சொன்னது. ஆனால் அது வாங்கிட்டு வந்த உடனே பார்த்திங்கன்னா பாட்டிலில் கையை வச்ச உடனே அப்படியே கை ஃபுல்லும் சாயம் ஒட்டிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே கலர் இதுக்கு வந்து கழுவுனா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்திங்கன்னா போக மாட்டேது. சோப் போட்டு கழுவுனா கூட போகல. ஆமாம், சோப் போட்டு கழுவுனா கூட போகல. உடனே எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு, நீ இதை கம்பெனிலாம் பேர் வேணாங்க, ஆனால் இதை நீ யூஸ் பண்ணாத, என்ன முடிஞ்சால் நேச்சுரலாக ஏதாவது பண்ணு, அப்படி இல்லைன்னா அந்த கலர் சேர்க்காமல் நீ ஐஸ்கிரீம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படியே இருக்கட்டும், இப்போ வெறும் பழம் மட்டும் சேர்த்து பண்ணணும். ஆனால் நம்ம பிள்ளைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்ஷன் கலர் தான் வந்து பிள்ளைங்களுக்கு. அதுக்காகவே வீட்டில் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ரோஸ் சிரப், நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ரோஸ் சிரப் போட்டிருப்போம். இப்போ நான் கை கழுவிட்டு வந்துடுறேங்க. அது கை ஃபுல்லும் ஆகிட்டே இருக்குது கலர். அந்த கையில் வந்து கலர்லாம் பாருங்கள் போகவே மாட்டுது. அதனால சரி வீட்டிலே ரோஸ் சிரப் வந்து ரெடி பண்ணோம். நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து ரோஸ் சிரப் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருப்போம். அந்த சிரப் ரெடி பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சேர்த்தோம்னா கலர் நல்லாவே வரும். இப்போ ஆனால் பழம் அரைச்சோன்னவே கலர் உங்களுக்கு ஓகேனா இந்த கலரு இதவே நீங்கள் வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. இது நம்ம கையில் தொட்டோம்னா ஒட்டவே ஒட்டாது பாருங்கள். கையில் எந்த சாயமும் ஒட்டவே ஒட்டாது. இது வந்துட்டு இப்படி கையில் வந்துட்டு ஒட்டாது, சாயமே இருக்காது. ஆனால் இது நான் கழுவி கூட போகவே இல்லை பாருங்கள். அதனால் தயவு செஞ்சு வந்து நம்ம ஃபுட் கலரை வந்துட்டு எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தவிர்க்கிறதே நல்லது. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் இதை மாதிரி சொல்லி கொடுத்து இதை மாதிரி காமிச்சோம்னா அப்போ தான் அவங்க குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க. சரி வேணாம், இது நல்லது இல்லைன்னு அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. இப்போ இந்த சிரப்பை நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. அப்போ ரோஸ் மில்க் செய்யணுமா? ஆமாம், இப்போ ரோஸ் மில்க் கலக்க தான் போகிறேன். நான் ஈஸ்வருக்கு சொல்லி வச்சுருந்தேன் ரோஸ் மில்க் வாங்கி தரேன். பரவாயில்ல, இந்த கலர் ஒரே கலர் அந்த மாதிரி தான் இருக்குது.
இப்போ வந்துட்டு எங்கள் சின்ன பையன் என்ன பண்ணியிருக்காருன்னா கடையில் வந்துட்டு ஒரு ஃப்ளேவர்லேயும் இந்தந்த சைஸ் டப்பாவில் ஐஸ்கிரீம் வாங்கி வந்திருக்கான். நீங்கள் செய்கிற ஐஸ்கிரீமோ கடையில் இருக்கிற ஐஸ்கிரீமோ ஒரே மாதிரியாக இருக்கான்னு செக் பண்ணுறாராம் அவர். இப்போ 2 கலரும் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் ஊற்றி வச்சிடலாங்க. எல்லாரும் ரோஸ் மில்க்காக இப்போ வெயிட்டிங் ஆனந்தி. ஆமாம். இப்போ நான் வந்து இவங்களுக்கு இப்போ இந்த ஐஸ்கிரீமை ரெடி பண்ணி வச்சுட்டு சிரப்பை வச்சு ரோஸ்க் மில்க் வேறு ரெடி பண்ணி கொடுத்துடணும். அது எப்போன்னு காத்துக்கினே இருக்கிறாங்க. இப்போ இதையும் அதை மாதிரி கவர் பண்ணி இதையும் ஃப்ரீசரில் வச்சிடலாங்க. ரோஸ் மில்க் ரெடி. இப்போ ரோஸ் மில்க்கும் ரெடி ஆயிடுச்சு நமக்கு. என்ன ஆனந்தி எனக்கு மட்டும்தான் இருக்குது? வேணுன்னா திரும்பி சிரப் இருக்குது அரைச்சி. கடையில் ரோஸ் மில்க் பார்த்திங்கன்னா கலர் அட்ராக்ஷன் அப்படியே வச்சுருப்பாங்க. வெயிலுக்கு அப்படியே பார்க்கும்போதே குடிக்கணும்னு தோணும். ஆனால் அது குடித்தா அது எவ்வளோ கெடுதல்ன்றது அது அந்த கலரை பார்த்தோன்னே தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கள் வீட்டுக்காருக்கு இந்த ரோஸ் மில்க் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிக்கும். எஸ். இப்போ நம்ம அடுத்தது வந்து சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு திரும்பி இதுலேருந்து போட்டுக்கலாங்க. இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு நான் வந்து கொக்கோ பவுடர் சேர்க்க போகிறேன். இப்போ நான் இந்த அளவுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன். நம்ம கொக்கோ பவுட்ரு சேர்க்கறதுனால கொஞ்சம் நமக்கு வந்து ஸ்வீட் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம சர்க்கரையை வந்து பவுட்ரு பண்ணி போட்டுக்கலாம் வேணுன்ற அளவுக்கு. இப்போ அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். அதுலேயே போட்டிருந்தோம்னா நமக்கு மற்ற ஃப்ளேவருக்கெலாம் பார்த்திங்கன்னா சர்க்கரை ஜாஸ்தி ஆயிடும்னு சொல்லிவிட்டு இதுக்கு மட்டும் அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கொக்கோ பவுட்ரு சேர்த்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோங்க. இப்போ இதையும் பவுலில் மாற்றிடலாங்க. இது கூட வேணும்னா விருப்பப்பட்டிங்கன்னா சாக்கோ சிப்ஸு போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம 3 ஐஸ்கிரீம் செஞ்சுட்டோம். 3த்தையும் வந்து ஒரு 8 மணி நேரத்துலேருந்து இல்லை ஓவர் நைட் 10 மணி நேரம் வரைக்கும் வச்சுருந்துட்டு ஃப்ரீசரில் அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இப்போ நமக்கு 3 விதமான ஐஸ்கிரீமும் செட் ஆகிடுச்சுங்க. இப்போ சாப்பிட்றதுக்கு 2 பசங்களும் வந்து டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லுவாங்க கடையில் எப்படி இருக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வர போகிறாங்க ஆண்டி. ஆமாம்மா, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வர போகிறாங்க. இப்போ எல்லாத்தையும் பிரிச்சிடலாங்க இந்த கவரை. நைஷர் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. கடையில் எப்படி சாப்பிடுவோமோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் நரநரன்னு இருக்கு. என்ன நரநரன்னு என்ன? இல்லை, அவங்க அந்த விப்பிங் க்ரீம் போடாமல் பால் எடை போட்டு பண்ணிங்களா, அதனால அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மற்றபடி டேஸ்ட்லாம் நல்லா தான் இருக்குது. சுகர் அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்து சொல்லட்டுங்க. எப்படின்னு சொல்லுங்க, சாப்பிட்டே இருக்கிறீங்க. இதுவும் நல்லாயிருக்கு. இப்போ கடையிலலாம் சாப்பிட்றோன்னா அதில் வந்து கொஞ்சம் எசன்ஸு இதெல்லாம் வந்து இருக்கும். அது வந்து எனக்கு டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு பிடிக்காது. ஆனால் இதில் அவங்க பழம்லாம் சேர்த்து பண்ணிக்கிறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் நல்லாயிருக்கு. சாப்பிட்ற நல்லா செட்டிலாக நல்லாயிருக்கு. ஸோ 3 ஐஸ்கிரீம் எந்த ஐஸ்கிரீம் நல்லா இருக்குது ஈஸ்வர்? சாக்லேட் நல்லா இருந்துச்சு. எனக்கு ஸ்ட்ராபெரி நல்லாயிருக்கு. ஓ, குழந்தைக்கு சாக்லேட், பெரிய பிள்ளைக்கு ஸ்ட்ராபெரி. எனக்கு வெண்ணிலா தான் பிடிக்கும், ஆனால் ஸ்ட்ராபெரி நல்லாயிருக்கு. உனக்கு எது ஆனந்தி பிடிக்கும்? கை கொடுங்க, நல்லாயிருக்கு. என்ன யாரும் எதுவும் கேட்க மாட்டீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குங்க? எனக்கு ஆனந்தி தான் பிடிச்சிருக்கு. ஆனந்தி வீட்டில் இருக்கிறவங்கலாம் கமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.